பூமியை விட்டு வேறு டைமென்ஷன் போன ஒரு ஃபேமிலி பற்றி உங்களுக்கு தெரியுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஜேம்ஸ் அண்ட் ஃபேமிலி யுஎஸ்ஏ ஒக்லகாமாவை சேர்ந்த ஒரு அழகான மிடில் கிளாஸ் குட்டி குடும்பம். இந்த குடும்பம் சிட்டி விட்டு அவுட்டர் வே செட்டில் ஆகலாம், நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இதுக்கான இடத்தையும் அந்த குடும்பம் செலக்ட் பண்ணுறாங்க. ரெட் ஓக் மவுண்டன். இது ஒக்லகாமாவிலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அக்டோபர் 8, 2009 $32,000 பணத்தோடையும் அவங்களுடைய சில பிலாங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த குடும்பம் ஒக்லஹோமாலேருந்து கிளம்புனவங்க தான் என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரில. அவங்க அப்படியே மாயமாக மறைஞ்சு போகிறாங்க. போலீஸ் விசாரணை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில் அவங்க கார் மட்டும் கண்டுபிடிக்கப்படுறாங்க. அந்த காரில் அவங்க கொண்டு 30,000 பணம், அவங்க பிலாங்கிங், செல்ஃபோன்ஸ் எல்லாம் அப்படியே பத்திரமா இருக்குது. ஆனால் அவங்கள மட்டும் காணோம். போலீஸ் மட்டும் இல்லை, சில இன்வெஸ்டிகேட்டர்ஸ், 300க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் ரொம்ப நாளாக தேடுறாங்க. அப்படி தேடியும் அவங்கள கண்டுபிடிக்கப்பட முடியல. பட் அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்திலே கொடூரமான மிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. 2013 ஒரு வேட்டைக்கார கும்பல் அவங்க அந்த கார் இருந்த 5 கிலோமீட்டருக்குள்ளே அந்த பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. 3 பேர்த்து பாடியும் எலும்பு கூட கிடைக்கிது. போஸ்ட்மார்ட்டமில் அவங்க பாடியில் துப்பாக்கி சூடுக்கான எந்த ஒரு ஆதாரமும், அடித்து கொல்லப்பட்ட எந்த ஆதாரமும் கிடைக்கல. பட் பாபு ஜிம்சன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி தங்களை ஏதோ ஒரு ஆத்மா ஃபாலோ பண்ணுறதாகவும் தங்களை அடிக்கடி மிரட்டுறதாகவும் சொல்லியிருக்காரு. அது ரிப்போர்ட்டும் ஆயிருக்கு. 2வது, அந்த இடத்துக்கு போகிற வழியில் இந்த சிசிடிவி செக் பண்ணும்போது அந்த குடும்பம் அன்யூஷுவலாக சில திங்ஸ் நடந்திருக்காங்க. சம்மந்தம் எல்லாம் வாக் பண்ணுறது, தானாக பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. கேஸில் சால்வ் பண்ண முடியாத மிகப்பெரிய மிஸ்ட்ரி என்னென்னா, அவங்க எதுக்கு காட்டுக்குள்ளே போனாங்க, எப்படி போனாங்க, யார் கூட்டிகிட்டு போனாங்க, இல்லை எதுக்கு கூட்டிகிட்டு போச்சு அப்படிங்கிறதான் இன்னைக்கு வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது.